ஹே காய்ஸ், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்மளோட ப்ரையாரிட்டி டாஸ்க்கை அந்தந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. பட் நம்ம சம்ஹவ் டிஸ்ட்ராக்ட் ஆகி போஸ்ட்போன் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த மினிட்ல அந்த டாஸ்க்கை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னா, டோபமைன் டீடாக்ஸ். இந்த புக்கில் நான் என்ன படித்தேன், இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் அதை எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம டேவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ப்ரொகாஸ்டினேஷனை அப்படியே தள்ளி வைக்கிறது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் டோபமைன்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு டோபமைன்கிறது ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ எனக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கிறது நான் செய்யறனோ அதை செஞ்சால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்டிங் ரிவார்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். பட் த திங் இஸ், அது டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறது நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டினால நம்ம ஃபுல்ஃபில் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீடியோ கேம்ஸ் விளையாடுறீங்க, இல்லை மொபைலில் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணுறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க. இதனால ஒரு வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்களா? கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன வீடியோன்னு பார்க்குறோம். இது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டிமுலேஷன் தானோ தவிர நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் அடையறதில்ல. ஸோ த திங் இஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மள அடிக்ஷன் தான் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு என்னென்ன விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டாஸ்க்கே பண்ண விடாம, உங்கள வந்து நீங்க வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்க வந்து அடிக்ஷனா நீங்க ஃபீல் பண்றீங்க? அடிக்ஷன்னா வந்து கேம்லிங்கு, இந்த ஆல்கஹால் அது மட்டும் தான் அடிக்ஷன் கிடையாது. அடிக்ஷன்ங்கிறது இவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வீடியோ கேம்ஸோ, இல்ல சோஷியல் மீடியாவோ, இல்ல மெயில் செக் பண்றீங்க. இந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்களுடைய பிரையாரிட்டி டாஸ்க்க கூட பண்ணாம நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் தான் உங்களோட அடிக்ஷன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்க. என்னென்ன வந்து நீங்க அடிக்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதோட சோர்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோ கேம்ஸ்னா மொபைல் ஆர் டிவி அந்த மாரி. இப்போ சோஷியல் மீடியானா நம்மளுக்கு இன்டர்நெட். ஸோ அந்த மாதிரி அதோட சோர்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன் என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. தி தேர்ட் ஒன் இஸ், டு தே ரியலி மேக் யூ ஹாப்பி? உங்களை நிஜமா அது ஹாப்பி ஆக்குதா? த திங் இஸ், நம்ம வந்து பார்க்குறோம், பார்த்துட்டு உடனே சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம டாஸ்க்கு நம்ம வரதில்ல. அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம், அடுத்து என்ன ஸ்க்ரோல் பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம இங்கே ஹாப்பியே அடையல. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் திங். நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நினைக்கலாம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி மொபைல் பார்க்கறனால, இல்ல வந்து வேற ஏதாவது எனக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி பண்றதுனால, எப்படி வந்து அது ஸ்டிமுலேஷன் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் வந்து என்னால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதா அடுத்த ஒர்க்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் தி திங் இஸ், நீங்க வந்து கான்ஸ்டன்ட்டா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கான்ஸ்டன்ட்டா வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மெயின் டாஸ்க் நீங்க பண்ணணும் இல்லையா? அதுக்கு நீங்க வரும்போது, இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு நீங்க இதுக்கு வரும்போது, உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லாம, ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு அப்பீலிங்கா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னால வந்து நம்ம வந்து இந்த ஹை ஸ்டிமுலேஷன் ட்ராப்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டாஸ்க், அதாவது நாம பிரையாரிட்டியா பண்ற டாஸ்க் இருக்குல்ல, அது பண்றதுக்கு நம்மளுக்கு நெறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா டெட்லைன்ஸ் வந்து மேபி ஒரு 5 டேஸ் குடுத்துருக்கலாம். ஸோ இன்னும் 4 டேஸ் இருக்கு. இந்த 4 டேஸ்ல வந்து நான் எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். அந்த திங் செகண்ட் ஒன், இப்ப நீங்க படிக்கணும்னு நெனைக்கிறீங்க. நீங்க வந்து காலையிலேருந்து படிக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, சரி நாளைக்கு தானே எக்ஸாம். நம்ம நைட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நைட் உட்காந்து படிச்சுக்கலாம். அப்படின்னு நம்ம எவ்வளோ தடவ திங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாரி நம்ம வந்து போஸ்ட்போன் பண்றது. என்ன அப்டின்னா, நம்பளுக்கு படிக்கிறதோ, இல்ல நம்ம பண்ணக்கூடிய அந்த மெயின் டாஸ்க் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே குடுக்காது இல்லையா? ஒரு வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுலயோ, இல்ல ஒரு மொபைல் பார்க்கறதுலயோ, இல்ல நமக்கு புடிச்ச ஆக்டிவிட்டி பண்றதுலயோ கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நம்மளோட டாஸ்க் பண்றதுல கிடைக்காது. ஆப்வியஸ்லி கிடைக்காது. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒரு 10 ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க ரொம்ப அடிக்டடா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம மெயின் பார்ட், டோபமைன் டீடாக்ஸ். இது எப்படின்னா, இப்போ நம்மளோட ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து நம்மளோட ப்ரையாரிட்டி டாஸ்க்ல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது அண்ட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் இந்த டோபமைன் டீடாக்ஸ். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, 8 ஹவர் டோபமைன் டீடாக்ஸ் அண்ட் 24 ஹவர் டோபமைன் டீடாக்ஸ் அண்ட் த பார்ஷியல் டோபமைன் டீடாக்ஸ். என்ன அப்படின்னா, 48 ஹவர்ல வந்து இப்போ நீங்க வந்து உங்களை ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது எதா வேணா இருக்கலாம். இப்போ யூடியூப் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு சுகர் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கலாம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ கேம்ஸ் அடிக்ஷனாக இருக்கலாம், மூவி அடிக்ஷனாக இருக்கலாம். இதை நீங்கள் 48 ஹவர் தள்ளி வச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார்.
டோபமைன். இது வந்து 1 டேக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தள்ளி வைக்கிறது. நீங்க கேட்கலாம், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லாம நான் வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நெறைய இருக்கு. ஜர்னலிங் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து புக்ஸ் ரீட் பண்றது இருக்கு. அண்ட் வாக்கிங் பண்றது இருக்கு. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ப ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு, இத நம்ம பண்ணாம இருந்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க அந்த 2 டேஸ்ல நீங்க பண்ணி பாருங்க. இல்ல அந்த 1 டேல நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. பார்ஷியல் டோபமைன் டீடாக்ஸ் அப்டின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, நீங்க வந்து ஹைலி எதுக்கு அடிக்டட் இப்போ யூடியூப் அடிக்டட்னா, நீங்க வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி, நீங்க வந்து பார்ஷியலா யூஸ் பண்ற மாரி பண்ணிக்கங்க அப்டின்னு சொல்றாரு. ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களோட கேன் அண்ட் கான்ட். கேன்ஸ் வந்து என்ன அப்டின்னா, எந்தெந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. ஐ மீன் ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் கான்ஸ் வந்து உங்களால இப்போ ஒரு புக் படிக்க முடியல. அண்ட் ஆல்சோ உங்களால ஒரு ஜர்னல் பண்ண முடியல. ஸோ உங்களால வாக்கிங் பண்ண முடியல, மெடிடேட் பண்ண முடியல. அதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு நீங்க ஃப்ரிக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஃப்ரிக்ஷன். இப்ப நீங்க வந்து யூடியூப் பார்க்கவே கூடாது. நீங்க மொபைல் கால்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு 4 ரூம் தள்ளி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ நீங்க புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து உங்களோட காண்ட்ல உங்களால முடியாம இருக்கு. பட் நீங்க அத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்க உங்க புக்க வந்து ஹைலி ரீச்சபிள் பிளேஸ்ல வைங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த மாரி நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணி, எத எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி, நீங்க உங்களோட என்விரான்மென்ட்டையே சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. 24 ஹவர், 48 ஹவர் இதுல இருந்த டோபமைன் டீடாக்ஸ் மெத்தட்ஸ் மூலமா நீங்க இத ட்ரை பண்ணும்போது, உங்கனால கண்டிப்பா வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி வீக் யூ நீட் டூ ஃபோக்கஸ் ஆன் தோஸ் ஆக்டிவிட்டீஸ். உங்கனால எது பண்ண முடிஞ்சது. இப்போ ஒரு 2 டேஸ் உங்கனால யூடியூபே யூஸ் பண்ணாம இருக்க முடியல அப்படின்னா, அதையும் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ வீக்லி நீங்க உங்கள வந்து ஆ எக்ஸாமைன் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க முடியும் அப்படின்னு அனலைஸ் பண்ண சொல்றாரு. நீங்க இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளான் யுவர் டே. நீங்க வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்க நீங்க வந்து ரைட் அவுட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ இப்ப இதுல வந்து ஈவன் இவர் என்ன சொல்றாருன்னா, ஹவ் டு பிளான் அ டே, ஹவ் டு பிளான் அ வீக் அண்ட் மந்த்லி அண்ட் குவார்ட்டர்லி அந்த மாரி நீங்க லாங் டெர்ம்க்கு கூட நீங்க வந்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு அவுட்லைன் மாரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ நீங்க இப்படி பண்றது மூலமா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ப்ரொடக்டிவிட்டிய எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா, ஒரு 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்சோ த இம்பாக்ட். ஃபோக்கஸ்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கன்சிஸ்டன்ட்ங்கிறது நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆவது ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த நீங்க ப்ரையாரா வச்சிருக்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க அந்த டாஸ்க்ல. இம்பாக்ட்ங்கிறது நீங்க இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இத பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு லாங் டெர்ம் விஷன் வச்சிருப்பீங்கல்ல. அதுக்கு நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா அது அச்சீவ் ஆகும் அப்படின்னு அத பத்தி திங்க் பண்றது. ஸோ அந்த மாரி. அதுதான் இம்பாக்ட். ஓகே. இத வந்து இன்னும் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க டெய்லியும் இப்போ ஒரு பிளேஸ் அந்த மாரி செட் பண்ணிக்கங்க. ஒரு டைம்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ டெய்லியும் நீங்க அதே டைம், அதே பிளேஸ்ல பண்ணும்போது, நீங்க அத ரிப்பீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சரவுண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகாத மாரி, நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்கு ப்ரொடக்டிவிட்டியா யூஸ் பண்ற மாரி நம்மளோட வந்து என்விரான்மென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, மேபி ஃபோனா இருக்கலாம், இல்ல வீடியோ கேம்ஸ், டிவி இந்த மாரி எதா இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு, நம்ம வந்து ஹைலி ப்ரொடக்டிவிட்டியா இருக்கறதுக்கு நம்ம வந்து இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் லைக் டெய்லி கோல்ஸ் செட் பண்றோம் இல்லையா? இத வந்து நீங்க ஒரு 30 டேஸ்க்கு கமிட் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கமிட் பண்ணிடுவோம். 3 டேஸ் செய்வோம். அதுக்கப்புறம் பேக் டூ எகெயின் ஸ்டிமுலேஷன்க்கு வந்துருவோம் இல்லையா? அதுதான் நம்மளோட ஈவன் நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறோம். ஒரு 3 டேஸ், 4 டேஸ் ஃபாலோ பண்றோம். ஈவன் 1 மந்த் ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் விட்றோம். த திங் இஸ் நம்ம கமிட்டடா வந்து ஒரு 30 டே சேலஞ்ச்ன்னு வைக்கிறோமா, நம்ம கமிட் பண்ணி நம்ம அத கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. த கைண்ட் ஆஃப் பிரீத்திங் எக்ஸசைஸ் இல்ல வந்து யோகா, மெடிடேஷன் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து வாக் பண்ணுங்க. அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் நீங்க வந்து ஸ்லோவா ஈட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ கூட உங்களோட பிரெயின் வந்து ஃபோக்கஸ்டா, காம் அண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு சொல்றாரு. ஒரு வாக் போயிட்டு வாங்க. ஸோ நேச்சர் வாக் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது மூலமா உங்களோட ஆக்டிவிட்டி வந்து கண்டினியூஸா, கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஹைலி ஸ்டிமுலேஷன் அண்ட் லோ ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும். எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரிக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். த தேர்ட் திங் இஸ், நீங்கள் வந்து டெய்லியும் என்னென்ன கோல் செட் பண்ணுறீங்க, அதை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பிளான் பண்ணணும், அண்ட் ஆல்சோ வீக்லி கோல்ஸ், அண்ட் வாட் இஸ் யுவர் ஹையர் லாங் டேர்ம் விஷன், அதுக்கு நீங்கள் என்ன இம்பேக்ட், அது வந்து நீங்கள் இப்போ இருந்து என்ன பண்ணால் அது வந்து ஸ்லோவாக நீங்கள் அந்த லாங்கர் விஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களோட ஓவர் ஸ்டிமுலேஷன்லேருந்து உங்களோட ப்ரையாரிட்டி டாஸ்க்குக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் பிரெயினை நீங்கள் ஹைஜாக் பண்ணாமல் உங்களோட கோல்ஸ்குள்ளே மட்டுமே அது வந்து ஃபோக்கஸ்டாக, கன்சிஸ்டண்ட்டாக அண்ட் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.